உலகத் தமிழர்கள் மத்தியில் எல்லார் மனசுலையும் நீங்காத இடம் பிடிச்ச அண்ணனுடைய மறைவு கலை உலகத்திற்கும் தமிழ் மண்ணுக்கும் மிகப்பெரிய மறைவான வார்த்தை வரல. எல்லாருமே குடியை நிப்பாட்டணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நான் ஏன்னா குடியினால் இன்றைக்கி அந்த குடும்பம் இழந்து நிற்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனை சந்தோஷமாக வாழ வேண்டிய நேரம் இது. இப்போ தான் பேரன் பிறந்திருக்கிறான், அவனை தூக்கி கொஞ்ச வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் அண்ணனுடைய மறைவு வார்த்தையில் சொல்ல முடியல. என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் குடும்பத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். அண்ணனுடைய மறைவை ஒரு பாடமாக எடுத்துக்கிறேங்க. குடியே லைஃபாக இருக்கிறவங்க, நானும் ஒரு காலத்தில் குடிச்சிக்கிட்டு இருந்தவன் தான். நானும் இப்போ நிப்பாட்டிட்டு என் குடும்ப நன்மைக்காக நான் இப்போ அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு பின்னாடி நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தயவுசெய்து குடியை குறைச்சிக்குங்க அப்படின்னு இந்த வேலையில் நான் வேண்டிக்கிறேன். இதனால் நம்ம கலை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணனுக்கு, அண்ணன் குடும்பத்தாருக்கு நான் இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மறக்க முடியாத அம்மாவோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில மாதம், அண்ணன் தம்பி பாசத்தை புரிஞ்சுக்க சில வருஷம், சொந்தத்தோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில கஷ்டம், கூட்டாளி பாசத்தை தெரிஞ்சுக்க பல நஷ்டம், அவரவர் பாசத்தை அப்பப்போ புரிஞ்சுப்பேன், அப்பனோட பாசத்தை அப்பனாகி தெரிஞ்சுப்பேன், வேர்வைய தாய்ப்பாலா கொடுப்பவன் அப்பனடா, கோபத்தில் பாசத்தை காட்டுறவன் அப்பனடா, இப்போ சொன்ன எல்லாமே வார்த்தை இல்லை தெரிஞ்சிக்க, அப்போ வாழ்க்கையின்னு புரிஞ்சிக்க. இது பிள்ளைங்க மட்டும் இல்லை, அப்பன்களும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்திக்கிறேன். நம்மளுக்கு பின்னாடி குடும்பம் இருக்குது, அவங்களுக்காக நம்ம சில விஷயங்களை ஒதுக்கித்தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கண்டிப்பாக ஒதுக்கணும். நம்ம உடல்நிலையை நம்ம தான் பார்த்துக்கணும்.